ஆப்ரேஷன் பண்ணி ஓகே. இது வந்து ஒரு டூல் மாரி, ஒரு ஹெல்ப்பர் மாரி இது. பட் எண்ட் ஆஃப் தி டே நம்ப எல்லாரும் நீங்க சொன்ன மாரி, "நீ என்ன ஆப்ரேஷன் பண்ணி குறைச்சிட்டேன்னு" சொன்னாலும், இது அப்படி நடக்காது. இது வந்து கான்ஸ்டன்ட்டா நம்ம வந்து ஃபாலோ அப் பண்ணி, எக்சர்சைஸ் நம்ம ப்ராப்பரா பண்ணி, அதாவது ஆப்ரேஷன் பண்ணோனே அப்ப ஜி பூம்பா அப்படின்னு சொல்லிட்டு அ இளைச்சிற மாட்டோம். இட் டேக்ஸ் டைம். பட் எப்படின்னா, நம்மளோட நார்மலா குறைக்கிறது ஒரு ஜஸ்ட் ஒரு சீட் கோட் மாரி ஃபாஸ்டர் மெத்தட்ல குறையும். ஸோ, அது வந்து பாசிபிளா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நமக்கு டே டு டே லைஃப்ல வந்து அது கிராஜுவலா குறையும்போது நமக்கே ஒரு என்ன சொல்றது, நமக்கு செல்ஃப் மோட்டிவேட் ஆகும். நம்ம கண்ணாடி பார்க்கும்போது, ஓகே நம்ம குறையிறோம். ஓகே நம்மளோட பேரியர் நம்மளே உடைச்சிட்டு நம்ம வர மாரி இருக்கும். ஸோ எனக்கு வந்து இது பெர்சனலா நெறைய இதாச்சு. நான் ஆக்சுவலி நான் கிட்டத்தட்ட ரொம்ப ஒரு மாரி சைட் ட்ராக் போய் ரொம்ப இப்போ வந்து என்னன்னா, ஓகே எண்ட் ஆஃப் தி டே ஐ அம் சாம்பியன். நான் எனக்கு சாம்பியன். நான் என்ன பண்ணாலும் நான் ஓடுவேன். ம். அதேதான் எனக்குமே. ஆ போற இடத்துலலாம் கிண்டல் தான். ஏதாவது ஒரு ஷாப்ல போனேன்னா, ட்ரிபிள் எக்ஸ்எலா உனக்கு 4 எக்ஸ்எலா அந்த மாரிலாம் கேட்பாங்க. பரவால்ல. நீங்க ரொம்ப லக்கி. எனக்கெல்லாம் வந்து துணியில எடுத்து தான் தைக்கணும்னு ஆ சொல்லிருக்காங்க. அப்படிலாம் சொல்லி கிண்டல் பண்ணும்போது, இப்ப வந்து எண்ட் ஆஃப் த டே இப்ப வந்து நான் எடுக்க போம்போதெல்லாம், அந்த எம் சைஸ் எடு என்னோடது அப்படின்னு சொல்லுவேன். கொஞ்சம். ஆ ஃபேண்ட்லாம் எடுத்தா 30 தான்டி என்னோட சைஸ். ஜீன்ஸ் சைஸ்ல 30 தான் அப்படின்னு சொல்லுவேன்னா, அப்படியே என்ன பார்ப்பாங்க. சரி, சரி. இப்போ அப்படி நான் பார்த்து அவங்கள பார்த்துட்டு சொல்லுவேன். எத்தன வாட்டி என்ன டபுள் எக்ஸ்எல், ட்ரிபிள் எக்ஸ்எல்ன்னு சொன்னீங்க. இன்னைக்கு நான் எம் சைஸ் எடுத்துட்டு போறேன். இட்ஸ் மீன் அது எனக்கு ஒரு ஹேப்பி. அதாவது கண்ணாடியில நின்னு பார்க்கும்போது, ஜெயிச்சு வந்திருக்கேன், முன்னாடி வந்திருக்கேன் அப்படிங்கும்போது எனக்கு கொஞ்சம் ஹேப்பியா இருக்கு. ஸோ அது எல்லாரும் அதே மாரி நல்லா ஹெல்த்தியா இருந்துட்டாங்கன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இது பண்ணிட்டோம். அதனால சீக்கிரமா இவர் சொன்ன மாரி ஜி பூம்பா குறைஞ்சிட்டீங்க அப்படிலாம் இல்ல. இத நீங்க அதுக்கு பண்ண பிறகு தான், நீங்க அதுக்கான எவ்ளோ நீங்க அதுக்கு நீங்க கேர் பண்ணணுங்கிறது இருக்குது. விட்டமின்ஸ் இருக்குது. புரோட்டீனா இருக்கட்டும், அயனா இருக்கட்டும் எல்லாம் நம்ம கேரிங்கா கரெக்ட்டா எடுத்துக்கணும். அது ஃபுட்டா இருக்கட்டும், இல்ல மெடிசினா இருக்கட்டும் எல்லாம் ப்ராப்பரா எடுத்தா, நம்ம இப்படியே ஸ்டேபிளா இருக்கலாம். இல்லன்னா மறுபடியும் நம்ம பழையபடி கொண்டு வந்து தள்ளக்கூடிய நிலைமை வரலாம். ஓகே. ஒபீஸ் வந்து ஒரு டிசீஸ். அது மெயினா உண்மை எல்லாரும் தெரிஞ்சுக்க ஒபிசிட்டி வந்து டிசீஸ். இப்போ சுகர், ப்ரெஷர் அந்த மாதிரி ஒபிசிட்டி ஒரு டிசீஸ். இதை வந்து நம்ம கண்டிப்பாக இதை வந்து டாக்டரை கன்சல்ட் பண்ணி இதை ஓவர் கம் பண்ணாதான் நம்ம ஹெல்த்தியாக இருக்க முடியும். ஏன்னா இந்த ஒபிசிட்டியால் நிறையா பேர் இறந்துருக்காங்க. எங்களுக்கு நிறைய பேர் என்னென்னா சின்ன வயசு தான் இருக்கும், 35 வயசு 40 வயசு. இதை சொல்லலாமா வேணாமான்னு தெரில. ரீசெண்டாக நவம்பர் 1 அன்றைக்கி தான் எங்கள் அம்மா தவறினாங்க. காரணம் என்னென்னு டாக்டர்கிட்ட கேட்டால் 1 இயராக அவங்க வந்து வீட்டில் உட்காந்தபடியே இருந்தனால அவங்களுக்கு ஃபேட் கண்டென்ட் அதிகமாகி ஹார்ட் பிளாக் ஆகி ஹார்ட் அட்டாக் வந்து இறந்துட்டாங்க. நான் இந்த அவேர்னஸில் நான் சர்ஜரி பண்ணியுமே அவங்கள நடக்க சொல்லியுமே அவங்க நடந்துமே அவங்களுக்கு இதாகிருக்கு. ஸோ ஒபிசிட்டி கொஞ்சம் ஃபேட்டாக இருந்தீங்கன்னா நீங்கள் நம்ம லைட்டாக குண்டாக இருக்கோம், பல்காக இருக்கோம் அப்படிலாம் நினைக்க வேணாம். உங்களால் ஒரு வேலை செய்ய முடியலனா அதுக்கான ரீசன் என்ன, அதுக்கான எதனால் நம்மளால் செய்ய முடியல அப்படின்னு டாக்டரை போய் கன்சல்ட் பண்ணாமல் நிறைய இன்ஸ்டியூட்டு, யூடியூப்பு, நிறைய டயட் பிளான்ஸு அதெல்லாம் பார்க்கக்கூடாது. டாக்டரை போய் கன்சல்ட் பண்ணிட்டு நம்மளுக்கு ப்ராப்பரான டயட், நம்ம பாடிக்கு என்ன தேவை, நம்ம பாடியில் எது கம்மியாக இருக்குது, மினரல்ஸ் சில பேர்த்துக்கு மினரல்ஸ் கம்மியாக இருக்கும், சில பேர்த்துக்கு விசரல் ஃபேட் மட்டும் இருக்கும், சில பேர் ஒல்லியாக இருப்பாங்க ஆனால் தொப்பை மட்டும் இருக்கும். அது தொப்பை இருக்கவங்க நான் ஒல்லியாக இருக்கேன், நான் ஹெல்த்தியாக இருக்கேன், பட் ஆனால் அந்த விசரல் ஃபேட்டான நிறைய பேர் ஹார்ட் அட்டாக் வந்து இறந்துருக்காங்க. ஸோ எல்லாரும் ஒபிஸாக இருந்தால் கம்பல்சரி டாக்டரை போய் பாருங்கள். அதுக்கான என்ன ஃபாலோ பண்ணி எப்படி உடம்பை குறைச்சி ஹெல்த்தியாக இருக்க முடியும் அப்படி பண்ணலாம். எனக்கு வந்து பர்சனலி ஸ்பீக்கிங் நான் வந்து டீச்சராக இருக்கிறேன். 36 சில்ட்ரனுக்கு எனக்கு ஹோம் ரூம் டீச்சராக இருந்தேன் அந்த டைமில். நான் ஆப்ரேஷன் பண்ண டைமில் என்னால் இதில் குழந்தைங்களும் பார்க்க முடியாது. இப்போ மற்ற ஜாப் எல்லாம் வந்து ஒரு பொருளை தான் வந்து அஃபெக்ட் பண்ணும். டீச்சிங் அப்படிங்கும்போது குழந்தைங்களை அஃபெக்ட் பண்ணும். ஒரு 36 சில்ட்ரனை நான் வந்து என்னோட ஃபுல் கெப்பாசிட்டி அந்த குழந்தைங்களுக்கு கொடுக்க முடியலன்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. நான் டாக்டர்கிட்ட வந்து ஃபர்ஸ்ட்டு சொன்னது என்னோட பாப்பா, நெக்ஸ்ட்டு சொன்னது என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் என்னால் பார்க்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு. பட் அந்த டைமில் நான் ஒரு சின்ன ஸ்கூலில் தான் ஒர்க் பண்ணேன். அந்த ஸ்கூலில் இருக்கிறத விட இப்போ ஒரு 4.5 years ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணி பார்த்தோன்னா ஐ எம் கோயிங் டு ஜாயின் அ வெரி பிக் கேம்பஸ். ஒரு பெரிய கேம்பஸில் ஒரு பெரிய ஒரு ஸ்கூலுக்குள்ளே நான் போகிறேன். அண்ட்
now I am not only physically, mentally and emotionally fit, I'm also financially stable. அப்போ இருந்ததை விட என்னால் இப்போ 2 மடங்கு ஓட முடியுது. அண்ட் ஐ நோ லைக் மல்டிபிள் சோர்ஸ் ஆஃப் இன்கம் எப்படி நம்ம ஜென்ரேட் பண்ணணும், நம்ம வந்து நமக்குன்னு ஒரு ஸ்டாண்ட் பாயிண்ட் எடுக்க முடியுது. அண்ட் இந்த கிளாரிட்டி ஆஃப் திங்கிங் வந்து இந்த சர்ஜரி மூலமாக எனக்கு வந்துருச்சு. அண்ட் பேரியாட்ரிக் சர்ஜரி வந்து நம்ம ஒபிசிட்டியாக இருக்கும் போது நமக்கு வந்து நாட் ஓன்லி ஃபிசிக்கலி நம்ம எமோஷனலி டவுன், மென்டலி நம்ம டவுன் ஆகிடுறோம், நமக்கு ஃபினான்ஷியலி நம்ம எங்கே போய் நம்மளால ஒன்றுமே பண்ண முடியாத சூழ்நிலை ஆகிடுது. ஸோ இப்போ ஐம் இன் அ சிச்சுவேஷன் வேர் ஐ கேன் ஸ்டெப் அப் த கேம், வெர்ஷன் 2.0 அப்படிங்கிற மாதிரி தான் இப்போ எல்லாரும் என்ன பார்க்குறாங்க. அண்ட் ஐம் இன்ஸ்பைரிங் பீப்புள். பாயிண்ட் சொல்லியிருக்கீங்க. எல்லாத்தையும் தாண்டி நம்ம வந்து ஒரு பிரச்சனைக்கு வெளியில வந்துட்டோம்னா எல்லாத்த பத்தி யோசிக்க முடியும், அந்த கிளாரிட்டி கிடைக்கும். ஒரு டிப்ரெஷனுக்குள்ள இருக்கும்போது நம்மளால எதுவுமே யோசிக்க முடியாது. நைஸ் டாக்டர். அண்ட் ஃபைனல் மேடம், சரி அசச் இப்போ ஒவ்வொருத்தரையும் பார்க்கும்போது நாங்கள் ஒன்று லேர்ன் பண்ணிட்டு இருக்கிறோம். See, he has confidence after losing weight loss. More than health, he has gained confidence. And இவங்க கிட்ட they have more ஒரு opportunities அவங்க கிரியேட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. See, he has motivation. Madam is influencing people how to என்ன சொல்றது, அவங்களோட கம்யூனிட்டிக்குள்ள they are doing lot of great things. And நீங்க you have changed lives of many people through your food. How post surgery also you have done lot of things through food. So இதுதான் ஒரு வெயிட் லாஸ்க்கு ஒரு என்ன சொல்ற ஃபவுண்டேஷன் மேடம். Through diet and physical activity, இதுவும் this surgery also or medicines also take care of the diet. ஆனால் the only thing is physical activity. Effort is also mandatory. It doesn't comes by easy way. So to have a healthy life, weight இருந்தாலும் healthy தான். சில பேர் அப்படியே தான் நம்ம சொல்லுவாங்க, வெயிட் இருந்தாலும் அழகும் ஹெல்த்தி தான். பட் ஆனால் ஃபியூச்சரை கன்சிடர் பண்ணும்போது which we need to consider obesity as a disease. அப்படி பார்க்கும்போது it has to be treated. ஸோ நிறைய நம்ம சொல்லிட்டு போகலாம். பட் டைம் வந்து அவ்வளோ பர்மிட் பண்ணாது. என்னன்னா நம்ம இப்போ பேசும்போது சொன்னாங்கல்ல, அந்த காலத்துல வந்து நம்ம எல்லாமே வந்து மேனுவலா பண்ணிட்டு இருந்தோம். அம்மிக்கல்ல அரைக்கிறது, ஆட்டுக்கல்ல அரைக்கிறது. இப்போ எங்க வீட்டில் பார்த்தீங்கன்னா நான் ஃபுல்லா வந்து பிராஸா மாத்திட்டேன். எங்க பிராஸ் வெண்கலம், பிரான்ஸ் அண்ட் பிராஸா மாத்திட்டேன். அந்த வெயிட் தூக்குறது இருக்குல்ல, அதெல்லாம் நம்ம கைக்கு பலம் கொடுக்கும். நம்ம வந்து ஈஸியா இருக்கணும்னு பிளாஸ்டிக்கையும் சில்வரையும் வாங்கி வச்சிருக்கோம், ஸ்டீலையும். ஸோ அதெல்லாம் நம்ம எடுக்கும்போது நம்ம அதை எடுக்கிற அளவுக்கு நமக்கு பலம் வேணும். அந்த காலத்துல அப்படிதான் இருந்தாங்க. வீட்டுல கூட்டு குடும்பமா இருந்தாங்க, 20-10 பேருக்கு சமைச்சு போட்டாங்க, அவ்வளோ நல்லா ஹெல்தி. இப்போ வந்து இருக்கிற 2 பேருக்கே நம்ம வந்து ஆர்டர் பண்ணி தான் சாப்பிட்டுட்டு இருக்கோம். ஸோ இதுதான் நம்ம லைஃப் ஸ்டைல் மாறிட்டதுனாலதான் நமக்கு இவ்வளோ பிரச்சனை இருக்கு. ஸோ அந்த நேரத்துல நமக்கு ஒரு சாதகமா ஒரு விஷயம் கிடைக்கும் போது அதை எப்படி நம்ம வாழ்வியலோட சேர்த்து அதை உபயோகப்படுத்திக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஒரு கான்வர்சேஷன். ஸோ இது பார்த்த உங்களுக்கு எந்த வகையில யூஸ்ஃபுல்லா இருந்தது அப்படின்னு எனக்கு தெரியல. பட் நிறைய லட்சம் பேர் பார்த்திருந்தாலும் அதுல ஒரு 10 பேருக்கு அது உபயோகமா இருந்திருந்தா எங்க 6 பேருக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அதுலயும் டாக்டருக்கு நிறைய புண்ணியம் அவருக்கு இருக்கு ஆல்ரெடி. ஏதோ நாங்க ஒரு அணில் மாதிரி அந்த விஷயத்த உங்ககிட்டயும் சொல்லியிருக்கோம். ஸோ நீங்க ஒரு டாக்டர் கன்சல்ட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க பாலமுருகன் சார் கிட்ட தான் வந்து பண்ணிக்கணும் அப்படின்னு நாங்க எதுவுமே கட்டாயப்படுத்தல. உங்களுக்கு இதுல தான் சந்தேகங்கள் இருக்கு, இதை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும், உங்களுக்கு அதுல ஒரு அவேர்னஸ் வேணும் அப்படின்னா நீங்க அவரை தாராளமா கான்டாக்ட் பண்ணலாம். இப்ப அவங்க சொன்ன மாதிரி எப்போ கூப்பிட்டாலும் அவர் அந்த நேரம் பிஸியா இருந்தா அடுத்த நேரம் அவங்க கிட்ட இருந்து உங்களுக்கு கால் வரும், உங்களுக்கு அந்த சந்தேகத்தை தீர்த்து வைப்பாங்க. ஸோ உங்களுக்கு என்ன கரெக்டா பண்ணலாங்கிறதையும் அட்வைஸ் பண்ணுவாங்க. அதுக்காக தான் நாங்க வந்து இன்னைக்கு சொல்லியிருக்கோம். திக்கு தெரியாத காட்டுல இருக்கிறவங்களுக்கு ஒரு விளக்க காமிச்சிருக்கோம். அந்த விளக்க பார்த்துட்டு உங்க வாழ்க்கையும் நீங்க ஒளிமயமாக்கிக்கோங்க. இந்த கான்வர்சேஷன் உங்களுக்கு எப்படி இருந்தது, பிடிச்சிருந்ததுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. மீண்டும் இதே மாதிரி ஒரு உபயோககரமான வீடியோல உங்களை சந்திக்கிறோம். அண்ட் தேங்க்ஸ் அனு மேம், ராகுல் சார், எலிசபெத் மேம், ஜெயசூர்யா. தேங்க்ஸ் டாக்டர். தேங்க் யூ போத். ஏன்னா இவ்வளோ அதாவது பீயிங் செலிபிரிட்டி நீங்கள் 2 பேரும் ஸ்பெண்ட் லாட் ஆஃப் டைம் எங்களோட பேஷண்ட் சப்போர்ட்ஸ்க்காக, சாரி பேஷண்ட்னு சொல்ல வெளியில வந்தாய் நாங்கள் இவ்வளோ தூரம் நல்லா இருக்கிறோம்னு சொல்றவங்கள. சரிங்களா? ஸோ தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்ஸ் டாக்டர். தேங்க்யூ.